குருவின் கருணையுடன் இயற்கையின் தூய்மையை அனுபவியுங்கள். நம் குருஜியின் ஆசீர்வாதத்தால் அருளூட்டப்பட்ட இயற்கையான ஹெல்த் அண்ட் இம்யூனிட்டி மிக்ஸ், பஞ்சமுகி ருத்ராட்ச மாலை, பஞ்சகவ்யத்தினால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் என தமிழ்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இயற்கையான தயாரிப்புகளை பெற www.guruvinkarunai.com ஆர்டர் செய்யவும். பயிற்சி நமக்கு ரூட்டு காட்டணும், நம்ம பயிற்சிக்கு ரூட்டு காட்டக்கூடாது. அதுதான் உண்மையான பயிற்சி. நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க, அதுவே ரூட்டு காட்டு. இதை பண்ணு, அதை கவனிக்கணும். உண்மையாகவே நல்லா பயிற்சி பண்ணீங்கன்னா பசிக்கவே பசிக்காது. அப்படியே அந்த போதையிலேயே இருப்பீங்க காலையிலேருந்து நைட்டு வரைக்கும். காட்சி கிடைக்கணுன்றதுக்கு இது நம்ம பண்ணுறது இல்லை. என் கடமை நிறைய இருக்குது, அதில் நான் அதை விடாமல் பண்ணுவேன்றது தான் நம்மளுடைய நோக்கம். ஸோ அதை எதிர்பார்ப்பு இல்லாமல் வேலையை மட்டும்தான் செய்யணும். இன்னர் லைஃபுக்கு எதுவுமே தேவையில்லை. மெட்டீரியல் லைஃப்பில் சார்ந்து தான் வாழ்ந்தாகணும். சார்ந்து வாழ்கிறதுனால அட்டாச்மெண்ட்டில் மாட்டிக்காமல், எமோஷனலில் மாட்டிக்காமல் வாழ்க்கையை வாழுது. குருவே சரணம். இந்த 2 நாளாக நான் மகாவிஷ்ணு அவங்களோட வீடியோவை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கேன். அண்டு பரம்பொருள் யோகம் பண்ணினான். அந்த பண்ணின ஒரு நாள்லேயே இந்த உடம்புல இந்த மனசுல சரியான வித்தியாசம் தெரியுது. நான் இந்த பரம்பொருள் யோகத்தை கண்டினியூவா பண்ணணும்னு நான் முடிவு எடுத்திருக்கேன். அண்டு இந்த 2 நாள்லேயே எனக்கு இவ்வளோ பெரிய மாற்றம் என் மனசுல. அண்ட் எனக்கு இருந்த கோபம், பொறுமை இல்லாத தன்மை, மத்தாக்கள்ல எப்படி விகை பண்ணணும், எல்லா தன்மையுமே இந்த 2 நாள்லயே எனக்கு மாறிட்டுது. நான் இவரை கண்டினியூவா பண்ணி இவர்கிட்ட டீச்சர் கேட்டு ஒரு யாத்திரைக்கு போய் நான் அந்த பிறவி நோக்கத்தை நான் அடையணும். அந்த எல்லா ஜீவ காரியங்களையும் செய்யணும். இது நான் கடைப்பிடிக்கணும் என்று நான் ஆசைப்படுறேன். குருவே சரணம். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் திருப்பூர் அறக்கட்டளை குளத்துப்பாளையத்தில் வந்து இருக்குது. 1/2 ஏக்கரில் வந்து இருந்த அந்த பில்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து இவ்வளோ நாள் நமக்கு வந்து வாடகைக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தவர். இந்த அளவு கஷ்டப்பட்டு உண்மையாகவே நல்லது செய்கிறாங்க மக்களுக்கு. ஸோ இவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவராகவே முன் வந்து ஒரு குறைந்த விலைக்கு வந்து நீங்களே அதை வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சம்மதித்து விட்டார். குறிப்பிட்ட அட்வான்ஸ் கொடுத்து அதை வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வந்து முன்னெடுக்க போகிறோம். ஸோ அந்த பரம்பொருள் அந்த ப்ரெமிசஸவே வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அந்த மெயினான இடம் வந்து இப்போ நம்ம இருக்கக்கூடிய பரம்பொருள் அறக்கட்டளை மற்றும் அதை சார்ந்த சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை வாங்கி அங்கே வந்து ஒரு 1000 பேர் 2000 பேர் உட்கார்ந்து கிளாஸ் எடுக்கக்கூடிய வகையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து அவங்களுக்கு சாப்பாடு செலவு, அவங்களுக்கு வர்றவங்களுக்கு வந்து தங்குறதுக்கு உண்டான அந்த வசதிகள், அவங்களுக்கு உண்டான மற்ற அக்கமடேஷன் எக்ஸ்பென்சஸ், அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணக்கூடிய வகையிலான எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பாடி அண்ட் மைண்ட் அண்ட் சோல் ரெஜுவனேஷன் ஒரு மாபெரும் சென்டரை வந்து கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ இதற்கு தயவு செய்து உங்களால் முடிந்த நன்கொடையை தாராளமாக வந்து நீங்கள் வந்து செலுத்தலாம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி பரம்பொருள் குருமார்களை உருவாக்கக்கூடிய அற்புதமான 3 மாத வகுப்பு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதம் கண்டினியூவாக வந்து போயிட்டு இருக்கு. இடையில எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். ஸோ இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணாத கிளாஸோட லிங்க்கை வந்து அனுப்பிடுவாங்க. அதை நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். ஸோ 3 மாதமாக நடக்க இருப்பதனால ஒரு வருடம் முழுவதும் எப்போது வேண்டுமானாலும் அடுத்தடுத்த பேட்சில் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களது மனநிலை என்பது ஸ்டாஃப் மைண்ட் செட்லேருந்து பாஸ் மைண்ட் செட்லேருந்து எப்போது இறைநிலைக்கு எப்படி வந்து அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு வந்து எப்படி ட்ராவல் பண்ணுறதுன்றதுக்கு உண்டான பப்ளிக்காக சொல்ல முடியாத பல ரகசியமான தகவல்களை வந்து பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தாராளமாக கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஆமாம், ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க ஆரம்பிக்குது. இந்த பிரபஞ்சத்தினுடைய நாதமே ஓம்காரம்னு சொல்லுவாங்க. ஓம்காரம்னா பிரணவம்னு அர்த்தம். பிரணவ பொருள்னா அழியாதது. அந்த சவுண்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த சவுண்டில் இருந்து தான் எல்லாமே கிரியேட் ஆகுது. யூனிவர்ஸ் எல்லாமே அது பாடியில் இருக்குது. அது நீங்கள் எல்லா பயிற்சி பண்ண இதுலேயே சஸ்டெயின் ஆகாது. இது கட் ஆகும், அப்புறம் மாறும், அப்புறம் வேறு சவுண்டெல்லாம் வர ஆரம்பிக்கும். கண்டினியூ பண்ணுங்கள். இதை பண்ணிக்கிட்டே இருக்கிறது அடுத்த லெவலுக்கு தானாக கூப்பிட்டு போயிடும். அடுத்தடுத்த லெவல் போகணுன்னு நினைக்கக்கூடாது. இதை எப்படி நான் ரெகுலராக பண்ணுறதுன்னு தான் நினைக்கிறேன். உங்கள் வேலை என்னென்னா விடாமல் பண்ணுறது, மீதியெல்லாம் தானாக நடக்கும். சீக்ரெட்டே அதுதான். பயிற்சி நமக்கு ரூட்டு காட்டணும், நம்ம பயிற்சிக்கு ரூட்டு காட்டக்கூடாது. அதுதான் உண்மையான பயிற்சி. நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க, அதுவே ரூட்டு காட்டு. இதை பண்ணு, அதை கவனிக்கணும். கவனிக்க தானாக புரிந்துவிடும். சமீபத்தில் குண்டலினி எழுந்ததன் 20 அடையாளங்கள்னு போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களோட பயம்லாம் கொஞ்சம் அதை நீங்கள்
கிளியர் ஆகிடும். நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் தைரியமாக அதில் பயணம் பண்ணும். கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரெண்டான அனுபவம் ஏற்பட்டிருக்கும், பயந்துருப்பீங்க, எங்கே கைடன்ஸ் கிடச்சிருக்காது. அதனால தான் உங்களுக்கு அதை வெளிப்படையாகவே பேசி போட்டிருக்காது. பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னைய கேட்டால் நான் கொஞ்சம் வில்லங்கமாக தான் பதில் சொல்லுவேன். பியூர் வெஜ்ஜு நம்ம பேசிகிட்டு இருக்கிறது. அப்போ என்னன்னா, அது எதுக்கு அந்த மாதிரி கட்டுப்பாடுகளை கொண்டு வரது அப்படின்னா, உயிர்கள் மீது உங்களுக்கு இரக்கம் வரணும், கருணை வரணும். ஒரு உயிர் கொல்லப்பட்டிருக்கேன்ற கருணை வரணும். அந்த பாவனைக்காக அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு அந்த ஆசை தீர்ற வரைக்கும் சாப்பிட்டுக்கங்க. நான் சொல்கிறதுக்காக நிறுத்த வேணாம். உங்களுக்காக தோணும் இப்போ நான் நிறுத்திக்கலான்னு, அப்போ நீங்கள் நிறுத்திடுங்க. அது வரைக்கும் எக்கு சாப்பிட்டுக்குங்க, சிக்கன் சாப்பிட்டுக்குங்க. நான் வேணான்னு சொன்னால் நீங்கள் கேட்க போகிறதில்ல. கரெக்டு தானே? மெயினாக நான்வெஜ்ஜை சாப்பிட்றத நிறுத்திட்டிங்கன்னா புரோட்டீனையும் B12ஐயும் மேட்ச் பண்ணணும். இல்லைன்னா முட்டி வலி வரும், நரம்பில் பிரச்சனை வரும், தூக்கத்தில் பிரச்சனை வரும். அதனால நான்வெஜ்ஜை விடுறது பிரச்சனை இல்லை. நான்வெஜ்ஜை விட்டிங்கன்னா கம்பல்சரி வெஜ்ஜில் புரோட்டீன் மேட்ச் பண்ணியே ஆகணும். விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கான்னு செக் பண்ணி நீங்கள் ஒன்ஸ் போய் பிளட் டெஸ்ட் பக்காவாக எடுத்துக்க. உங்களுக்கு என்னெல்லாம் கம்மியாக இருக்கோ அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ணும். கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணு, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிரேவிங்கை கம்மி பண்ணிடுவார். கிளியர்? முதல்ல பயிற்சி பண்ணு, அப்புறம் எது வேணும் எது வேணான்னு அதுவே சொல்லும். அதுவே விட்டுருவீங்க, நீங்களே விட்டுருவீங்க. குருகடாட்சம். பசிக்கவே பசிக்காது. பயிற்சி யாராவது உருப்படியாக பயிற்சி பண்ணிங்கன்னா பசியே எடுக்காது. உண்மையாகவே நல்லா பயிற்சி பண்ணிங்கன்னா பசிக்கவே பசிக்காது. அப்படியே அந்த போதையிலேயே இருப்பீங்க காலையிலேருந்து நைட்டு வரைக்கும். அப்படியே கிர்ன்னு இருக்கும். அப்படியே லைட்டாக எர்த்திங்லேயே இருப்பீங்க. அந்த எர்த்தில் உடம்புல ஏதோ ஒரு இடத்துல கிர்ன்னு கரண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? அப்புறம் போகப்போ அந்த கிர்ன்ற கரண்ட் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். அப்புறம் தொடர இடத்துலலாம் கரண்ட் அடிக்கும். இல்லை, அவரவர் உடல் சீதோஷ்ண நிலைன்னு ஒன்று இருக்குது, கர்மவினை பதிவுகள்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அந்த அப்போ எவ்வளோ நேரம் எவ்வளோ சரண்டர் குவாலிட்டியில் இருந்தீங்கன்றது இருக்குது. இதெல்லாம் வச்சு தான் அந்த காட்சி கிடைக்கணுன்றதுக்கு இது நம்ம பண்ணுறதில்ல. என் கடமை நிறைய இருக்குது, அதில் நான் அதை விடாமல் பண்ணுவேன்றது தான் நம்மளுடைய நோக்கம். ஸோ அதை எதிர்பார்ப்பு இல்லாமல் வேலையை மட்டும்தான் செய்யணும். கிருஷ்ண பரமாத்மா சொன்னது போல் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. எதிர்பார்ப்போட செஞ்சோம்னா வராது. அப்புறம் அடிக்கடி பேச துடிக்காதீங்க, அமைதியில் ஆழ்ந்துருங்க. ஃபர்ஸ்ட் அடி என்ன? அடிக்கடி பேச துடிக்கக்கூடாது, அமைதியில் ஆழ்ந்துடணும். ஃபர்ஸ்ட் அடி. ரெண்டாவது அடி, சுயநலமாகவே இருந்து தொலையாதீங்க. ஏன்னா எல்லாருமே உங்களை மாதிரி தான் இருக்காங்க. அதை புரிஞ்சுக்கங்க, நீங்கள் மாஸ்டர் ஆயிடுவீங்க. எல்லாரும் சுயநலத்தில் தான் இருக்கான்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே நீங்கள் மாஸ்டர் ஆயிடுவீங்க. வெறுப்புணர்வில் இல்லை. அப்போ அவனுக்கு ஏதாவது பண்ணணுன்ற புத்தி வந்துடும். இன்னொரு உயிரையோ இன்னொரு உலகத்தையோ இல்லை இன்னொரு சக்தியையோ சாராமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது. நான் எப்படி சொல்கிறேன்னா, மெட்டீரியல் லைஃப்பில் சொல்கிறேன். இன்னர் லைஃபுக்கு எதுவுமே தேவையில்லை. மெட்டீரியல் லைஃப்பில் சார்ந்து தான் வாழ்ந்தாகணும். சார்ந்து வாழ்கிறதுனால அட்டாச்மெண்ட்டில் மாட்டிக்காமல், எமோஷனலில் மாட்டிக்காமல் வாழ்க்கையை வாழுங்க. பற்றியும் பற்றாமல் இருப்பது. புரியுதா? எப்படி இருக்கணும்? பற்றியும் பற்றாமல் இருப்பது. வலிக்காது. நீங்கள் உங்கள் நல்லதுக்கு தானே சொல்கிறேன். இல்லாட்டினா வலிக்கும், எல்லாத்துக்குமே வலிக்கும். எதெல்லாம் பிடிச்சி வைக்கிறீங்களோ எல்லாமே வலிக்கும். எதெல்லாம் என்னதுன்றீங்களோ எல்லாம் வலிக்கும். எதுவும் கொடுக்க மாட்டீங்க, எவன்ட்டையும் கொடுக்க மாட்டீங்க, பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும், பத்திரம் காக்கணும்னு தோணும். எது நடக்கணும்னு இருக்கோ அது நடந்தே தீரும். அதை மாற்ற முடியாது, எழுதி வச்சுக்கோங்க. அது நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் மாறாது. அதனால் புத்திசாலி என்ன பண்ணுவான்னா, ஒரு நடந்துருச்சான்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக ஏற்றுக்கிட்டு அடுத்த டைம் அதை எப்படி மாற்றிக்கலான்ற முயற்சிக்கு தான் போவான். ஏன் நடந்துன்னு உட்காந்து ஃபீல் பண்ண மாட்டான், அதை ஃபிக்ஸ் பண்ண முயற்சி பண்ணுவான். என் தத்துவம் தான் கரெக்டு, என் சித்தாந்தம் தான் கரெக்டுன்னு எவன்ட்டையும் சண்டைக்கு போகாதீங்க. ஏன் அப்படின்னா, ஓப்பன் மைண்டோட அவன் என்ன டெக்னிக்கில் இந்த உலகத்தை வாழ்கிறான்னு சொல்லி அப்படி அப்சர்வ் பண்ணுங்கள். தட் இஸ் த வே. அப்படித்தான் பண்ணணும், அப்படித்தான் பார்க்கணும், இந்த உலகத்தை அப்படித்தான் அணுகணும். உங்களுக்கு என்ன தான் தெரிஞ்சிருந்தாலும் நமக்கு மீறின டெக்னிக் இவன் வாயிலிருந்து ஏதாவது வருதான்னு சொல்லி ஆழம் பார்க்கணும். இதை இன்னொருத்தனை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு இல்லை, கற்றுக்கிறதுக்கு. இது நல்ல விஷயம் தானே? ஓப்பன் மைண்டடில் இருந்தீங்கன்னா தான் கற்றுக்க முடியும். அப்போ தான் நிறைய கற்றுக்க முடியும். நான் இந்த சின்ன வயசில் இவ்வளோ கற்றுக்கிட்டதுக்கு காரணம் என்னென்னா, என்னை கெட்ட வார்த்தையில் திட்டுறவன்ட்டு இருந்து கூட நான் எதையாவது கற்றுப்பேன். கெட்ட வார்த்தை பேசுகிறவன்ட்டு என்னடா கற்றுப்பேன்? ஏதாவது பாடி லாங்குவேஜ், ஆட்டிடியூடு, அவன் பேசுகிற நடை, உடை, பாவனை, துணி, ஏதோ ஒன்று எனக்கு தெரியாத ஒன்று இருக்கும், அதை நான் கற்றுப்பேன். அவனுக்கே தெரியாதா, நான் அவன்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். இதில் பியூட்டியாக தான். இப்போ யார் பொழைப்பா? நீங்கள் பொழைப்பீங்களா, நான் பொழைப்பேனா? ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்கிறவன் பொழைப்பானா, நான் பொழைப்பேனா? உற்று நோக்கினால் உலகம் எங்கும் ஆசான்கள். இதை உணர்ந்து செயல்படுங்கள், வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். காசி யாத்ரா ஜூன் 12 முதல் 17 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்கள் விமானம் வழியாக வந்து போக போகிறோம். மிகச் சிறப்பான ஒரு யாத்திரையாக வந்து இருக்க போகிறது. இந்த யாத்திரால ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஒரு விஷயம் வந்து நான் முன்னிருந்து இறையருளால் செய்ய போகிறேன். என்னன்னா, உங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்துறது மட்டும் இல்லாமல், உங்களுடைய முக்திக்கான ஞான பாதையை கன்ஃபர்மேஷன் பண்ணுறது மட்டும் இல்லாமல்,
உங்களது சக்ரா கிளென்சிங் எல்லாம் அடுத்த கட்டம் கொண்டு போறதுக்கு மட்டும் இல்லாம உங்களது பிரம்மாந்திரத்தை திறந்து வைப்பதற்கான ஒரு சிறப்பான வேள்வியும் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து பண்ண போறோம். பல சக்தி வாய்ந்த ஐயர்களை வைத்து அங்க இருக்கக்கூடிய மிக ஆற்றல் மிகுந்த பகுதியில் வந்து உட்கார்ந்து வந்து செய்ய போகிறோம் காசியில். ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யாத்திரையில் தாராளமாக வந்து கலந்து கொள்ளலாம். பல பெற்றோர்கள் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க இதுக்கு முன்னாடி, என்னன்னா தயவு செய்து நான் எங்களோட குழந்தைங்களுக்கு ஏதாவது கிளாஸ் வைங்க. இது அதனுடைய முன்னேற்பாடாக என்னுடைய நேரடி கண்காணிப்பில் நேரடி கட்டுப்பாட்டில் வந்து நிறைய படித்த இளைஞர்கள் மற்றும் கோச்சஸ், அதாவது லைஃப் கோச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ மாணவர்களை தயார் செய்வதற்காக, வாழ்வியல் கல்வியை சொல்லிக் கொடுப்பதற்காக ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். 4 நாள் கேம்பாக வந்து இருக்க போகுது. ஸோ உங்களோட குழந்தைய உங்களால் திருத்த முடியல, குழந்தைக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் இல்லை, குழந்தைங்களால வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டம் போக முடியல, கெட்ட பழக்க வழக்கங்கள்ல இருக்காங்க, அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரில, வாழ்க்கையில் அடுத்த கட்டம் எப்படி போகிறதுன்னு தெரில, குழந்தைகளுடைய அந்த எதிர்காலத்தை நினச்சி பயமாக இருக்குது, இல்லாட்டினா வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டான முடிவு எடுக்க மாட்டான் பையன், அவனோட ஹெல்த்தில் வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ண மாட்டான், நல்ல எக்ஸாமில் மார்க் எடுக்க மாட்டான், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை. பிள்ளைய பெற்றுறீங்க, வளர்க்குறது கொஞ்சம் சிரமப்படுறீங்க. அந்த மாதிரி சிரமப்படக்கூடியவங்க எல்லாருக்காகவும் உங்கள் சிரமத்தை வந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷன் கொஞ்சம் எடுத்துக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். இந்த 4 நாள் கேம்ப் முடிச்சு போகும்போது நான் சேலஞ்ச் பண்ணுறேன், உங்கள் குழந்தைங்க உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பார்கள் அவர்கள் செய்த தவறுகளை நினைத்து. இந்த குழந்தைங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போறோன்றதுக்காக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ்க்கு முன்னாடி பெற்றோர்களை உட்கார வைத்து அவர்களுக்கு ஒரு பெரிய பிரீஃப் ஒன்று வந்து கொடுக்க போறாங்க. என்னோட வழிகாட்டுதல தான் முழுக்க வந்து நடக்க போகுது. ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் பெய்டு கிளாஸ் தான் அது. கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது குழந்தைங்களுடைய பெயரை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். நம்ம பரம்பொருள் அறக்கட்டளையின் சார்பாக ஏகப்பட்ட இடங்களுக்கு இடர்பாடுகளில் இருந்த காலகட்டத்திலும் கூட ஒரு நாள் கூட விடாம இன்று வரைக்கும் 300 500 நபர்கள் வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பகுதியில் அன்னதான பணிகள் வந்து நடந்து கொண்டே இருக்கிறது. மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்று வரை எந்தவித தொய்வும் இல்லாமல் மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய வெற்றிக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா பரம்பொருள் அறக்கட்டளையை பின்பற்றக்கூடிய பரம்பொருள் யோகிகள் மற்றும் பரம்பொருள் குடும்பத்தார் ஆகிய நீங்கள் மட்டும்தான். யூடியூப்ல காட்டாத பல விஷயங்கள் வந்து தமிழகம் எங்கும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்தியாவெங்கும் இருக்கக்கூடிய பல மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரணத்தினால் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதைக்கு வலு சேர்க்கும் வகையில் என்னுடன் இணைந்து எனது கரங்களுக்கு வலு சேர்ப்பது என்பது இந்த ஞான பயணத்தில் மாபெரும் ஒரு மாற்றமாக அமையும் என்பதில் எந்தவித ஒரு மாற்று கருத்துமே இல்லை. மகாவிஷ்ணுவை நான் நம்புறேன். மகாவிஷ்ணு ஒரு செயல் செய்தால் அது சரியாக இருக்கும் என்று நினைப்பவர்கள் மட்டும் இந்த விஷயத்துல கலந்து கொண்டு எனது கரங்களை வந்து வலுப்படுத்துங்கள். இன்னும் பல லட்சம் பல கோடி உயிர்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத மாபெரும் அருள் அனுபவங்களையும் நாம் வந்து செய்ய போகிறோம். நன்றி, வணக்கம்.